நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். ஒரு ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி வண்டி இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னா, செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறது டொயோட்டோ இனோவாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரீசேல் வேல்யூ எப்போவுமே அதிகம். வண்டி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 1 or 2 இயர்ஸோ இல்லை ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் நம்ம வேறு காருக்கு அப்டேட் ஆகணும்னு நினச்சா கூட உங்களுடைய பைசாவுக்கு கேரண்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வேல்யூ ரீசேல் வேல்யூ வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் ஸ்விஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துடலாம். அதுவும் டீசல் கார். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார் தான் வருது, இது வந்து டீசல் கார். 2018 சிங்கிள் ஓனர் கடைசியில் டீசல் வேரியண்ட்டில் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு 23 கிலோமீட்டர் பக்கம் எடுக்கலான்னு இருக்காப்புல. இந்த வண்டியோட ஃபுல் அப்டேட் டீட்டெயிலாக இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் சாத்தான்குளம், அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு டீசல் வேரியண்ட்டில் ஒரு சூப்பரான மின் கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இருக்குன்னு இருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. வண்டி ஓடி இருக்க ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்றிருக்காப்புல. உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், டியூல் ஏர் பேக், ஏபிஎஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் நிறையா வருது. உள்ள இன்டீரியர் காமிக்கிறாங்க பாருங்கள். இன்டீரியர்லேருந்தே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அதிலே வந்து வந்துடுது. ட்ரிப் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இன்பில்ட்டாகவே மியூசிக் சிஸ்டம், ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக் சைட் வீலாம் பாருங்கள். உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிருன்னு பாருங்கள். அதுவும் ஸ்விஃப்ட்டு நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி. இப்போது இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் மாருதி சுசுகியில் நியூ வண்டி நீங்கள் டீசல் வண்டி போடணுன்னாலும் டீசல் வண்டி வந்து அவைலபிள் கிடையாது, ஒன்லி ஃபார் பெட்ரோல் வண்டி தான். ஸோ அதனால் டீசல் வண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க, மைலேஜ் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், எனக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட் எடுத்துருங்க. ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ரீசேல் வேல்யூ கவலையே பட வேண்டாம். ரீசேல் வேல்யூ சூப்பராக இருக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 5,70,000 மட்டும் சொல்கிறாங்க. அந்த 5,70,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துலான்னு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு டீசல் கார் நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறோம், ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ரீசேல் வேல்யூவில் நல்ல பட்ஜெட்டுக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய மணி கேரண்டி அப்படிங்கிறது மாருதி பொறுத்தளவுக்கு என்றைக்குமே நியாயமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கால் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட் ரீல் சந்திப்போம். நன்றி.